தலைவரிடம் நான் எத்தனையோ 3-4 இடத்துல நான் அவரோட பரிசு வாங்கியிருக்கேன். அவற்றை கதை நான் கதைக்கிறதுக்கு எடுக்கிறேன். அவற்றை கதை கதைச்சா நான் கவலை வேதனையான அவற்றை கதை கதைக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. அவர் கிட்ட நின்று படம் எடுத்தால் கூட அது பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. மூத்த மகன் மாவீரன் 87ஆம் ஆண்டு. அப்போ அவருக்கு வணக்கம் செய்கிற மாதிரி இந்த மாவீரனுக்கு வணக்கம் செய்கிற மாதிரி முதல் அந்த பாட்டை மானம் ஒன்றே வாழ்வென கூறி வழியில் நடந்தான் மாவீரன், அவன் போன வழியில் புயலனை எழுந்து போரில் வென்றார் புலி வீரர். உலக படைகள் ஒன்றாக வரினும் உரிமை தன்னை இழப்போலையே நீயும் பொங்காதே, இலக்கினை நீயும் மறைக்காதே, சிலை போல். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் ஸ்ரீ. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து அம்பாள்குளம் என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த அம்பாள்குளத்துக்கு ஏன் வந்திருக்கிறோம்னா தமிழகத்தினுடைய தலை சிறந்த ஒரு பெண் பாடகியை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அவங்க சந்தித்து அவைகளோடு நாங்கள் ஒரு நேர்காணல் ஒன்றை நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு கொண்டு வர போகிறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒரு வெள்ளையும் தட்டிக்கொண்டு நீங்கள் வந்து எங்களுடைய காணொலியை வந்து நல்லா பகிர வேண்டும். நல்லா காணொலியை நீங்கள் பகிருங்க, எல்லாருக்கும் போய் சேரட்டும். பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆட்கள் வந்து பார்க்குறதுக்கு தயாராக இருக்கணும். ஆனால் எங்களுடைய சேனலை நீங்கள் என்ன செய்யணும், சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ததோடு வந்து பகிருங்க. அதே மாதிரி எங்களுடைய காணொளி மூலம் நல்ல அபிப்பிராயங்கள் எழுதணும் என்று கேட்டுக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து இந்த பெண் பாடகியினுடைய இல்லத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே போய் என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்றதை தான் நாங்கள் உறவுகளுக்கு கொண்டு வர போகிறோம். மழை பெய்திருந்தது தானே ஒரே அம்மா மழை பெய்தது அப்படியே சேறு அடித்து போட்டு நிற்கிது. மிக நீண்ட காலமாக வந்து இங்கே என்ன அக்கம் பக்கம் எல்லாம் ஆக்களுடைய சத்தம் தான். சரி, தலை சிறந்த பாடகி யாருன்றதை நாங்கள் எங்களுடைய காணொலியில் கொண்டு வர போகிறோம். அவருடைய இல்லத்தில் தான் வந்திருக்கிறேன். அந்த இல்லத்தினுடைய நுழைவாயில் நான் இப்போ இறங்கி போகிறேன். இதில் ஒரு சின்ன விடயம், இப்போ நான் வந்த நேரம் சரியான மழை பெய்தது. எங்கே பார்த்தாலும் ஒரு சேரும் சததியுமாக இருக்குது. நாங்கள் உள்ளே போய் இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று நீதியான ஒரு முக்கியமான பதிவுகளை நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். எங்களோட காணொலிகளுக்கு கூட உறவுகளுக்கு அவருடைய இல்லத்துக்கு நான் வந்துட்டேன். அம்மாவுடைய இல்லத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். எங்களுக்கெல்லாம் மூத்த ஒரு கலைஞர், உலகளவிலே அறியப்பட்ட ஒரு தாயார். அந்த தாயாருடைய எங்களுக்கு மூத்த ஒரு தாயார்கிட்ட நான் ஒரு ஆசீர்வாதத்தை வேண்டிக்கொண்டு எங்களுடைய கலைப்பயணம் சார்ந்து நாங்கள் இப்போ கதைக்க போகிறோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் ஒரு வணக்கம். வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவொன்று நாங்கள் செய்கிற போகிறோம். பல ஆயிரக்கணக்கான உறவுகள் இன்றும் முந்தைய பார்வதி அக்கா என்று அழைக்கப்பட்ட ஒரு தாயாருடைய தோற்றத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் 6 மாத காலமாக வந்து நான் தொடர்பை ஏற்படுத்த முடியாமல் இருந்ததுன்னா எனக்கு சரியான தகவல்கள் யாரும் தரையில்லை. பலரோடு நான் விசாரிக்கிற பொழுது அதை சரியான இடத்துல கொண்டு வந்து எங்களை சேர்க்கையில் இப்போ 6 மாதமாக எடுத்த முயற்சி இன்றைக்கு திடீரென்று எந்தவித முன்னறிவித்தலும் இல்லாமல் நான் வந்த காலம் நாங்களும் பார்வதியக்காண்டு கூப்பிட்றது, நான் அம்மாண்டே நான் கூப்பிட்றேன். அப்போ அம்மா வந்து இன்றைக்கு இல்லத்தில் நின்றவா. நான் மதியம் வரைக்கும் சரியான வெயில், அந்த வெயில் கொஞ்சம் குறையட்டுமென்று போய் ஒரு இடத்துல நின்றுட்டு வந்தோம். மிகப்பெரிய மழைக்கு மத்தியில் அதோட உடல் ஆரோக்கியங்கள் பிரச்சனை இருக்குது. நீண்ட காலமாக அந்த பயணங்களில் இருந்து
ஒரு சரித பிரகாரமான சில நோய்வாய்கள் இருக்கிறது. அதை நாங்கள் பார்த்துக்கொண்டு இப்போ நாங்கள் நான் கதைக்கிறதுகளை விட அம்மாட்ட நாங்கள் சில விடயங்களை நாங்கள் கேட்டு எங்களோட உலகெங்கும் பார்க்குற உறவுகள் ஆவலாக இருக்கணும். கடந்த சில பதிவுகளில் கூட இப்படிப்பட்ட கலைஞர்களை நீங்கள் எங்களோட காணொலியில் கொண்டு வரணுண்டு புலம்பெயர் உறவுகள் எல்லாம் இந்த கமெண்ட்ஸ்கள் எல்லாம் கேட்டிருக்கணும். எல்லா உறவுகளுக்காகவும் நீண்ட காலமாக அறியப்பட்ட மிகப்பெரிய ஒரு அளவில் பேசப்பட்ட ஒரு பாடகியாக எங்களோட மக்களுக்கு அந்த போர்க்காலங்கள்லேயும் சரி ஒரு இயல்பான காலங்கள்லேயும் சரி அத்தனை விடயங்களும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கலைத்திறமைகளை வெளிப்படுத்தி அந்த மக்களை மகிழ்விப்பதிலே மிக அருமையாக அவர்கள் குடும்பம் சார்ந்த ஒரு கலைத்திறமை வாழ்ந்த குடும்பங்கள். அந்த வகையில் இனி நான் அம்மாட்ட கேட்டறியப்படும் அம்மாவுடைய கலைப்பயணங்கள் எத்தனையாம் ஆண்டு எவ்வளோ இந்த வயசில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது, எவ்வளோ காலமாக காணப்பட்டது, அவருடைய கலைப்பயணங்கள் சம்பந்தமாக அம்மாங்கிற உறவுகளுக்கு சொல்லிக்கொண்டு வரைகளை நிறைய விடயங்களை நாங்கள் கதைப்போம். இந்த எங்களுடைய தமிழில் தேசியத்தினுடைய தேசிய பாடகியாக அதாவது எங்களுடைய மூத்த முன்னணி பாடகியாக விளங்கி நீங்கள் இந்த தமிழில் பாடகர்களாக நீங்கள் வாரத்துக்கு எப்படியான ஒரு நிலை உங்களுக்கு ஊக்குவிச்சது, அதை என்ன இடகட்டத்தில் நீங்கள் உங்களோட கலைப்பயணத்தை தொடர்ந்தீங்களா? வணக்கம். நான் பிறந்தது இந்தியாவில், மதுரையில். எங்களோட அம்மாவும் இந்தியா தான். அம்மா ஒரு நாடக நடிகர், பாடகி, பிரபல்யமானார். அதே மாதிரி எங்களோட அப்பாவும், அம்மாவோட பேர் ராமலட்சுமி, அப்பா பேர் பொன்னிசாமி தேசிய. அவரும் ஒரு ஹார்மோனியம் வாசிக்கிறது, பாடகர், நடிகர். அதாவது இந்த புராண நாடகங்களில் அதை நடித்து கொண்டிருந்தவர். அதே நேரம் என்னையும் ஒரு 10 வயசுலேயே என்ன மேடையேற்றி விட்டார்கள். ஏனென்றால் பாட்டில் சரி நடிப்பில் சரி இந்த புராண நாடகங்களில் அந்த முக்கியமான அந்த முனிவர், நாரதர், மற்றது சில லோய்தாசன், இந்த சின்ன சின்ன வயசு உள்ள பாத்திரங்களை எனக்கு அம்மா பாடம் தந்து அம்மாவோட சேர்ந்து நடித்தேன். நான் நடித்து இப்போ இந்த அம்மாவோட கச்சேரிகளுக்கும் அம்மாவோட சேர்ந்து பாடியிருக்கிறேன். பாட்டு கச்சேரிகளையும் பாடி அப்போ அவர் 2 பேரும் இப்படியான ஒரு கலைஞர் என்றபடியால் என்னுடைய இசைப்பயணத்தை 10 வயசுல இருந்த பள்ளிக்கூட படிப்போட இதையும் செய்து அந்த இசைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டு வந்தீங்க. ஆமாம், இந்த 10 வயசில் சில மேடை நாடகங்கள் எல்லாம் அரங்கேறி இருக்கிறீங்க. ஆனால் அந்த மேடை நாடகங்கள் எந்த இடத்துல இந்த காலத்தில் என்ன நாடகம்ன்ட்டு அதை எங்களோட உறவுகளுக்கு குறிப்பிட முடியுமா? 10 வயசில் பருத்துறையில் சத்யவான் சாவித்திரி நாடகத்தில் நாரதர் வேஷம் போட்டு, அம்மா சாவித்திரி, நான் நாரதர் வேஷம் போட்டு நடித்து அங்கே பல பாராட்டுகள், அதாவது கலையரசு சொர்ணலிங்கம்னு சொல்லி பெரிய ஒரு ஆழ்வார், அவர் எனக்கு பாராட்டி என்னை ஊக்குவித்து அதில் இருந்து நான் அந்த நாடகங்களை நடுக நாடகங்களோடையும் கச்சேரிகளோடையும் சேர்ந்து பொதுவாக மலைநாடுகள் எல்லா இடமும் இலங்கையிலையும் நாடகம், மட்டக்களப்பில், மற்றது MM மாரியப்பா குழு இந்தியாவில் இருந்த ஒரு நாடக குரூப் வந்தது. அவியலோடும் சேர்ந்து அம்மா நடிக்க நானும் அதில் சின்ன சின்ன பாத்திரங்களை நடித்து அவியலாலும் பல பாராட்டுகளை பெற்று இப்படியே வளர்ந்து வந்திருக்கும்போது தான் ஒரு அளவட்டியை சேர்ந்த பிரபல்ய மிருதங்க வித்வான் சிவபாதம் அவரும் எங்கள் கூடவே வாசித்து தொழிலை செய்து வந்தது. கடைசியில் அவரைத்தான் திருமணம் செய்து அவற்றை ஊக்குவிப்பாலையும் ஒரே இசைப்பயணம்தான். அடுத்தது நாடகங்கள். இனி அரிச்சந்திர மயனகாண்டம் என்று சொல்லி அந்த மயனகாண்டத்துக்கு தனியாக பொம்பளைகள் மட்டும் நடிக்க வேணும் என்று அவர் தான் அதை இயக்கி, அதில் நான் ஹரிச்சந்திரன், மற்றது இன்னும் ஒரு பொம்பளை சந்திரமதி, அப்படி எல்லாமே பெண்கள் தான். அந்த நாடகத்தை மேடையேற்றினது இவர். அதை விட பிபி வைரமுத்து அவர் ஹரிச்சந்திரன் நடிக்கிறது. இன்னும் ஒரு நாடகம் அவர் தான் தயார் பண்ணி, என்னென்றால் பெண்கள் ஆண்கள் வேடம், ஆண்கள் பெண்கள் வேடம் மாதிரி மாறி நான் நாரதர், பிவி வைரமுத்து சந்திரமதியாகவும்
அப்படியும் வேறையும் சில ஆண்கள் பெண் வேடம் போட்டு அப்படியும் ஒரு நாடகம் மேடையேற்றி அதிலேயும் பெரிய பாராட்டுகளை பெற்றிருக்கிறோம். அதன் பிறகு சில அந்த குறும்படங்கள் இப்போ போராட்ட காலத்தில் சில குறும்படங்களையும் நான் நடிச்சிருக்கிறேன். குறும்படங்களில் நடித்து அதுலேயும் பாராட்டுகளை பெற்று பாட்டுகளையும் பாடி இப்பொழுது அந்த வெந்து தணிந்தது காடு என்ற படத்தில் இப்போ நடிச்ச மதிசுதான்றவர் இயக்கி அதை பார்த்துருப்பீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் எதுவும் பார்க்கல. அதில் இப்படி பாட்டி அம்மா பாத்திரத்தில் முழுக்க நான் தான் அது முதல்லேருந்து கடைசி வரைக்கும். அது இப்போ பிரபல்யமாக ஓடிக்கொண்டிருக்குது. பெரிய தேசிய விருதுகள் நிறைய எல்லாம் கிடைச்சிருக்கு. குணச்சித்திர சிறந்த நடிகன்ற பட்டமும் எனக்கு தந்துட்டுருக்குறாங்க. அப்படி இப்போ இந்த படம் ஓடிக்கொண்டிருக்கு. அப்படி இதை அந்த நடிப்பு துறையிலையோ இசைத்துறையிலையோ நான் இதை செய்து சாதிக்க வேணுமென்ற என்னது விருப்பம். லட்சியமாக இருந்திருக்கு. இப்போ ரெண்டும் உங்களுக்கு ஒரே தரமாக அமைஞ்சிருக்கு. இப்போ ஒன்று நீங்கள் ஒரு நாடக கலைஞராக மேடை நாடகங்களில் இயல்பாகவே நடித்து கொண்டு மக்களை கவர்ந்து கொண்டு வரையில உங்களுக்குள்ளே இருந்த அடுத்த ஆளுமையாக குரல் வளங்கள் தேர்வாகுது. அந்த வகையில் பாடல்கள் உங்களை கொண்டு போய் உங்களை மறக்க முடியாத ஒரு இடங்களுக்கு கொண்டு போயிருக்கு. அந்த வகையில் அதை விட இப்போ நடக்கிற இந்த நாடகங்கள் இதுகளில் கூட இன்றைக்கும் உங்களுடைய கலைப்பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த குணச்சித்திர விருதுகள் கிடைச்சிருக்குது. இலங்கையில் உங்களுக்கு இந்த விருதுகள் கிடைக்கிறது. இதுவரையிலும் பெரிய விருதுகள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கலைப்பயணம் தொடர்ச்சியாக ஒரு குழந்தை பிள்ளையை நீங்கள் தூக்கி கொண்டு போகிற மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் நீங்கள் போய் கொண்டு வந்தீங்களா? ஒன்றையுமே விட்டுட்டு போகலை. நாடகம்ண்டா நாடகம், பாடல்ண்டா பாடல், என்னென்ன கலையால் படைக்க முடியுமோன்றதை அன்றைய காலங்கட்டில் இதுலேயுமா சிறிய வயதில் இந்த மறக்க முடியாத சில நாடக கலைஞர்களை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். வி வைரமுத்து, இப்படி பல்வேறுபட்ட சிறந்த ஆளுமைகள். அந்த காலகட்டங்களில் நீங்கள் சிறிய ஒரு மாணவ நிலையில் இருந்திருப்பீங்க. அந்த காலங்களிலே உங்களுக்கு அந்த அப்படியான ஒரு பாத்திரங்களை ஏற்று நடிக்கிற பொழுது உங்களுடைய உணர்வுகள் அல்லது உங்களை பார்க்குற அந்த மக்கள், அந்த ரசிகர் கூட்டம் இப்படி இருந்திருக்கும்? அந்த நேரம் நாங்கள் இந்த கலைப்பயணத்தை செய்து கொண்டிருக்கிற காலத்தில் கலைஞர்களும் அப்படித்தான், ரசிகர்களும் அப்படி. இப்போ கலைஞரை கண்டால் ரசிகர்கள் பெரிய பயபக்தியும் அவர்களுக்கு ஒரு மதிப்பையும் கொடுத்து, அது சின்னவியாக இருந்தாருன்னா பெரிய கலைஞராக இருந்தாலும் அவைகளோடு நல்ல அன்பாகவும் பயபக்தியாகவும் நல்ல விருப்பமாக அந்த ரசிகர்மார் புழங்கி. ரசிகர் இல்லையாண்டா நாங்கள் இல்லையோ, உண்மைதான். அப்போ ரசிகர்களால தான் இன்னும் ஊக்குவிப்பு கூட. அப்படி இந்த பருத்துறை வல்வெடுத்துறை எல்லாம் நிறைய நாடகங்கள், புராண நாடகங்கள் நிறைய எல்லாம் செய்து கச்சேரிகளையும் செய்து. அடுத்தது எங்களுடைய அம்மா இறந்து போனதன் பின்பும் நான் பல நாடகங்கள், அவர் சின்னமணி என்று அவரோட காத்தவராயன் அவர் காத்தவராயன், நான் அம்மனுக்கு நடித்தேன் அளவட்டியில் நடித்து அங்கே நிறைய சனமண்டா அந்த நேரம் காந்தவராயன் சிந்து நடக்கூத்தன்னு. ஆனால் நாங்கள் ஒரு ஸ்டைலாக செய்தது அதே பாடலை அந்த கொஞ்சம் வித்தியாசமாக சனத்தில் விரும்பக்கூடியது. அதன் பிறகு அந்த தெய்வந்தந்த வீடு என்ற படத்திலையும் ரவணான்னு சொல்லி இங்கே இலங்கையில் எடுத்த படம், அதில் அளவட்டி எங்கே பத்மநாதன் சொல்லி பரவலன் ஆசிரியர் அவரோட சேர்ந்து நான் ஒரு பாட்டும் பாடியிருக்கணும். வீரமணி ஐயர் பாட்டு போட்டு அதை இசையமைச்சு, மற்ற கண்ணன் மாஸ்டர் இசையமைப்பில் ஒரு பாட்டு, மற்ற இந்த பாட்டு நாதஸ்வரத்தோடையும் சேர்ந்து பாடிக்கிறேன். என்னென்ன பாடல்கள் ஞாபகம் மூட்ட முடியும்? அதில் கொஞ்சி கொஞ்சி குயிலிசைக்கன்ற ஒரு பாடல், மற்றது என் விளை பொறுத்தருளாய், அது நாதஸ்வரத்தோட குஞ்சி குஞ்சி குயில் இசைக்க அந்த பாட்டு சாகித்யத்தை மறந்துடும். மற்றது என் விளை பொறுத்தருள்வாய் தேவா உங்களை நாடி நான் ஓடோடி வந்தேனே என் விளை பொறுத்தருள்வாய். இதையும் அந்த படத்தில் உள்ள. மற்றது ரேடியோ ஸ்லோன்லையும்
இலங்கை வானொலி இலங்கை வானொலியிலே நிறைய நிகழ்ச்சிகள் செய்திருக்கோம். இவர் சூப்பர் கிரேட் ஆர்டிஸ்டாக இருந்தவர் மிருதங்கத்தில். நானும் போய் நிறைய நிகழ்ச்சிகள் மில்லிசை நிகழ்ச்சிகள் பாடியிருக்கிறேன். அதில் ஒரு மறக்க முடியாத சம்பவம் என்னென்னா, எனக்கு குருவாக இருந்த என் சண்முகரட்னம் இசைப்புலவர், அவர் போய் அங்கே அந்த வானொலியில் சேர்ந்து முதல் அந்த பாட்டு இசையமைச்சு பாடுறதுக்கு முதல் பாட்டே நான் தான் பாடியிருக்கிறேன். அப்போ அது அவருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், எனக்கும் ஒரு பெரிய இருந்தால் என்னுடைய குரு அந்த பாட்டை தந்து அவருக்கும் சந்தோஷம். அதுதான் அது கொஞ்ச நாள் நல்ல ஓகோண்டு கொஞ்சம் பிரபல்யமாக ஓடிக்கொண்டு இருந்தது அந்த காலகட்டங்களில். அதுதான் அந்த மல்லிகை பூத்த பந்தலில் மெல்லிய வாசம் வந்தது, மல்லிகை பூத்த பந்தலில். இதுதான் முதல் இலங்கை வானொலியில் பாடு முதலாவது பாடல். பெரிய வரவேற்றுகளை பெற்று. இப்படி உங்களுடைய கலைப்பயணங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது தமிழீழ எங்களுடைய கலை பண்பாட்டு கலமாக இருக்கலாம், இல்லை தமிழீழ விடுதலை போராட்டமாக இருக்கலாம், தமிழீழ விடுதலை புலிகளாக இந்த தாயக பாடல்களை, அந்த தாயக பாடல்களுக்குள்ளே இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்துக்குள்ளே அந்த தாயக பாடல்களோடு நீங்கள் எப்படி உள்நுழைஞ்சிகள் அல்லது உங்களை எப்படியான முறையில் வந்து உங்களை அணுகி வைக்கணும், அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். நான் முந்தைய காலத்தில் கண்ணன் இசைக்குழு, அடுத்த ரெட்டையர் இசைக்குழு, இப்படி இசைக்குழுவில் முந்தின காலம் பாடியிருக்கிறேன். அதன் பிறகு இவர் பார்வதி சிவபாதன் இசைக்குழுன்னு சொல்லி நாங்களே குழுவை வச்சு அது இந்த கர்நாடிக் ப்ரோக்ராம் பன்னிசெயல் நல்லூர்ல எல்லாம் பன்னிசெய அதுக்கு பாடுறது, மற்றது கர்நாடிக், மற்றது மெல்லிய தத்துவ பாடல்கள் அதில் பாடினா அந்த கச்சேரியில் செய்து கொண்டு வந்தது. அதன் பிறகு அருணாச குழுவில் பாடிக்கொண்டு 93 94 அருணாச குழுவில் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த பாடல்களை உருவாகி கொண்டு இருந்தது. அப்போ அந்த தாயக பாடல் அப்போ யார் கேட்டதுன்றது இல்லை, அருணாண்ண தான் கேட்டார், இப்படி தாயக பாடல் பாடவாம் நீங்கள் பாடுவீங்களான்னு. அதுக்கு என்ன இந்த பாட்டுண்டாலும் கலையை செய்கிறதுக்கு என்னாண்டு. அப்போ வந்து அவற்ற இசையமைப்பில் தான் இந்த முதல் எனக்கு என்னுடைய மூத்த மகன் மாவீரன் 87ஆம் ஆண்டு. அப்போ அவருக்கு வணக்கம் செய்கிற மாதிரி, இந்த மாவீரனுக்கு வணக்கம் செய்கிற மாதிரி முதல் அந்த பாட்டை நான் எனக்கு கிடைச்சதும் பாடினதும் அது மறக்க முடியாத ஒரு சம்பவம், பெருமைக்குரிய சம்பவம். அதான் இந்த மானம் ஒன்று கூறி அந்த பாடல் எங்களோட உறவுகளுக்கு அது அந்த முதலாவது அந்த எங்களுடைய தாயக பாடலில் முதலாவது பாடல் மாவீரர் சார்ந்த முதலாவது உச்சரித்த பாடல் வந்து மாவீரர். அதை ஒரு சில வரிகளை எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் கொடுப்போம். மானம் ஒன்றே வாழ்வென கூறி வழியில் நடந்தான் மாவீரன், அவன் போன வழியில் புயலனை எழுந்து போரில் வென்றார் புலி வீரர். உலக படைகள் ஒன்றாக வரினும் உரிமை தன்னை இழப்போமா, அந்த நிலவும் கடலும் சான்றாக எங்கள் நிலத்தின் ஆட்சி விடுப்போமா. மானம் ஒன்றே வாழ்வென கூறி வழியில் நடந்தார் மாவீரன், அவன் போன வழியில் புயலன எழுந்து போரில் வென்றார் புலி வீரர். அருமையான ஒரு காலம். அதிலேயும் நீங்கள் உங்களுடைய பெற்ற பிள்ளைய தாய விடுதலை போராட்டத்தில் கூட அந்த உணர்வுகள், அந்த வலி, அந்த வேதனைகள், அந்த ஒரு புரட்சிகரமான உணர்வுகள் வந்து உங்களுடைய உள்ளத்தில் இருந்து புறப்பட்டது தான் அந்த குரல் வளம். அதிலேயும் முதலாவது மாவீரர் பாடலை பாடினது உங்களோட தரப்பில் இருந்து அது ஒரு பெருமைக்குரிய படை. இப்படி இருந்த காலங்களில் படிப்படியாக பிறகு நீங்கள் வந்து இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய
பாடல்களை வந்து பெரிய அளவில் நீங்கள் பாட ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்கே பார்த்தாலும் ஒலிபெருக்கி மூலம் கூடுதலாக கேட்கக்கூடிய இதுகளெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பொழுது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி நீங்கள் உணர்ந்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுடைய மகனோரால் இந்த தியாகமாக கொடுத்துட்டீங்க. பிறகு உங்களில் வந்து அந்த தாயத்துக்கான பாடல்கள் எல்லாம் வந்து ஒரு இயல்பாகவே வந்து வர தொடங்கியிருக்க மட்டும் தான் நாங்கள் அந்த வகையிலம்மா நீங்கள் அடுத்தடுத்த பாடல்கள் வந்து இத்தனை பாடல்கள் இதுவரையில் வந்து தாய விடுதலை அது எனக்கு முந்தி நாங்கள் அங்கே உடும்புறையில் இருந்த ஒரு இடம்பெயர்ந்து வந்து நிறைய போர்க்களத்தில் மாண்ட மாவீரர்களுக்கெல்லாம் திடீரென்று உதவி என்ன வீரமணி ஐயரை தான் கூப்பிடுவார். என்ன பாட்டு போடுங்கன்னா உடனே அவர் என்ன கூப்பிடுவேன். அப்படி கூப்பிட்டு நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறேன். அது என்ன அந்த எப்படி எவ்வளவு அதுக்காக ஆயிரக்கணக்கான ஆயிரத்துக்குள்ளே பாடியிருக்கிறேன். எவ்வளவோ பாட்டு பாடியிருக்கிறேன். எனக்கு அது சொல்ல முடியாது. மற்ற இருவட்டுகளையும் நியாயமான பாட்டுகள் பாடியிருக்கிறேன். அது எத்தனையோ பிரபல்யமாக இருக்குது. சிலதுகளில் மரபமாக இருக்குது, சிலதுகள் வெளியிடாத பக்குவத்திலேயும் இருந்திருக்கு. அப்போ அந்த எவ்வளவு பாட்டு நான் சொல்ல மாட்டேன். அடுத்தது அந்த உந்தம்பி பொன்னானடா கட்டைக்காடுன்ற பாட்டும் அது மானமொன்றை அது இருவட்டில் உள்ளது. விடியலின் பாடல் என்ற இருவட்டில் அந்த பாட்டு தலைவர் சொன்னவர் இந்த கேள்வி பண்ணி இப்படி மானமொன்றை பாடின அந்த அம்மாவை கொண்டு இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லி அப்போ அவற்றை வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த உந்தம்பி அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமும். அதில் ஒரு சில வரிகளை எங்களோட உறவுகள் இன்றைக்கு ஞாபகங்களாக இருப்பினோம். மற்றது அது அந்த உங்களோட குரலில் இருந்து நேரடியாக கேட்க ஒரு ஆசையாக இருப்பினோம். ஒரு சில வரிகளை அதையும் நாங்கள் எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் இந்த காணொலியில் கொடுப்போம். உந்தம்பி போனானடா கட்டை காடு அவனுடலை கண்டேனட மகிழ்வோடு வந்த குண்டு மார்பினிலே படுசூடு கண்டு வாயடைத்து நின்றேனடா கண்கோடு உந்தம்பி போனானடா கட்டை காடு அவனுடலை கண்டேனடா மகிழ்வோடு. அப்படி இது விடியலின் பாடல். அடுத்தது கரும்புலி, மற்றது நெய்தல். அப்படி அடுத்தடுத்து பேந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறேன். பல பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தது. அதில் சில பாடல்கள் வந்து போரம்மா, மற்றது எம்மை நினைத்திய இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு கொண்டு வர்ற பொழுது நீங்கள் உங்களுக்கு தொடர்ந்து அதுக்கான ஆதரவுகள் மற்றது அதில் இருந்து உங்களுக்கான அந்த விருதுகள் நீங்கள் தலைவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருந்தது? எனக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. அதை விட சொல்லப்போனால் சொல்ல முடியாத ஒரு நிலை. தலைவரிடம் நான் எத்தனையோ 3-4 இடத்துல நான் அவரோட பரிசு வாங்கியிருக்கிறேன். அவற்றை கதை நான் கதைக்கிறதுக்கு எடுக்கிறேன். இல்லை அவற்றை கதைச்சா நான் கவலை வேதனையான அவற்றை கதைக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லையா. அவர் கிட்ட நின்று படம் எடுத்தால் கூட அது பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் புரிஞ்சு கொண்டாச்சு கதைக்க மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில் தாயத்தில் வந்து நிறைய பாடல்கள் பாடிச்சிருக்கிறீங்களா? அதுலேயும் ஒரு சில பாடல்கள் உங்களை தொடர்ந்து கொண்டு வந்து ஒரு உச்சநிலைக்கு கொண்டு வந்தது. அதில் என்னென்ன பாடல்கள் உங்களுக்கு பெருமை சேர்த்துருக்கு அல்லது பெரிய அளவில் அறிமுகங்களை கொண்டு வந்த பாடல்கள்ண்டா அந்த பாடல்களை என்னென்ன பாடல்கள்னு சொல்ல முடியும்? பொதுவாக போகிறம்மா எல்லாம் நல்ல பாட்டு. அதை விட அது கரும்புலி நாடாவில் உள்ளது. அதில் அந்த எம்மை நினைத்து நானும் சாந்தனம் பாடின பாட்டு தான் இப்போ. அதுலேயும் ஒரு வரிய எங்களோட உறவுகளுக்கு அதுலேயும் ஒரு ஞாபகம் மூட்டுவோம், மீள் ஞாபகங்களாக அந்த பாடல்கள் உங்களோட இனிமையான குரலில் வந்து தவழட்டும். எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது, இனி இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது, கண்ணில் வழியும் நீரை துடைத்து வாருங்கள், அந்த காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள், எம்மை நினைத்து யாரும்
கலங்கக்கூடாது. இனி இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது. அடுத்தது அலைய நீயும் பொங்காது. அதுவும் ஒரு பெரிய ஒரு அதுவும் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் வரவேற்பிற்கு அந்த பாட்டுக்கு. மற்றது கிட்டு மாமாவுக்கு படித்த இம்மண்ணில் நீ வந்து பிறப்பாயா.